அந்த நாகமணியை அவ தொடையில வச்சிருக்கிறதுனால அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியல. அந்த உடம்புக்கு அப்படி ஒரு சக்தி கிடைச்சிருக்கிறது உண்மைதான். நடந்த கொலை அந்த நாகக்கன்னியோட வேலைதான். வெளிநாடு போன உன் கூட்டாளி எங்கடா? நாளைக்கு வந்துருவாங்கம்மா. நடந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேம்மா. சீக்கிரம் வர சொல்லுடா அவங்கள. அந்த கல் வச்ச உடம்புக்காரிய நம்ம கண்ணை காட்டாம அந்த நாகக்கன்னி தான் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் நாம அந்த பொண்ணை கண்டுபிடிச்சே ஆகணும். நான் இங்கதானே இருக்கேன், ஏன் கவலைப்படுற? உங்க 2 பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தாலே வேற ஏதேதோ பேசிட்டு இருக்காரு. அவர் புடி கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. நீ ஒரு மண்டு. மாமனை மயக்கி வலைக்குள்ள போட்டுக்க தெரியல. இப்ப கூட வெளியில சும்மா தானே இருக்காரு. நீ ஏதாவது வசியம் பண்ற மாதிரி பேசு. ஐயோ அண்ணே, பாருங்க அண்ணே, மாமாவ என்ன விட்டுட்டு மந்திர தந்திரம்னு போய் பைத்தியமாவே ஆயிட்டாரு. ஏய், யாரடி பைத்தியங்கற? லைஃப பத்தி திங்க் பண்ணும்போது தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத. போட்டோ முன்னாடி மானசீகமா எங்க அண்ணன் கிட்டே சொல்றேன். அவராவது உன் மனசுக்குள்ள வந்து உன்னை மிரட்டி ஒரு வழி செய்யட்டும். அண்ணன் ஒரு கோயில் என்றால் அங்கே ஒரு தீபம். கொன்றுவேன். நீ பெரிய சுமித்ரா, உங்க அண்ணன் ஒரு பெரிய சிவாஜியா? கிண்டல் பண்ணாதீங்க மாமா. எப்ப என் கழுத்துல 3 முடிச்சு போட போறீங்க? எது? உனக்கு நான் புருஷனா? நோ. இந்த மாதிரி பகல் கனவெல்லாம் காணாத. நான் ஆசைப்பட்ட பொண்ணு மட்டும் கிடைச்சிட்டா என் லெவலே வேற. யார் அந்த சக்கரவர்த்தி? ஏய், சக்கரவர்த்தின்னு சொல்லாத. என்ன சக்கரவர்த்தி ஆக்க போற மச்ச கண்ணி. விஜய் பாம்பு கடிச்சதுனால தான் செத்து போயிருக்கான். இது அவனோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட். என்னதான் நடந்தது? அந்த மாடலிங் பொண்ணை கூட்டிகிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனதை தான் நான் பார்த்தேன். அந்த பொண்ணோட சொந்த ஊருக்கு போய் அவளை பத்தின எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ண. சாமி, யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க சாமி. நமஸ்காரம். நீங்க? என் பேர் ஜெகன். நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இந்த ஊர்லேருந்து போன இன்ஸ்பெக்டர் ஜவஹரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் ஜவஹர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன். அவர் பற்றின நியூஸ் தெரியும், கேள்விப்பட்டேன். அநியாயமாக கொண்டுட்டாங்க. அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு முடிவு வந்திருக்கக்கூடாது. பாவம் அந்த பொண்ணு மானசா, தேவதை மாதிரி ஆபத்திலிருந்து எப்படி தப்பிக்க போகிறாளோ. மானசாக்கு ஆபத்தா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி மானசா சாதாரண பொண்ணு இல்லை. அதை தெரிஞ்சுக்க தான் நான் வந்திருக்கேன். இந்த ஊரில் அவங்க இருந்தப்போ என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவள் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னீங்களே, அவளை காப்பாற்ற தான் கேட்குறேன். சொல்லுங்க. சொல்கிறேன். 1 2 3. இப்ப நான் உனக்காக போட போறேன். I 2 1 2. இப்ப நான் எனக்காக போட போறேன். 4 1 2 3 4. இந்த சூழ்நிலையில அந்த ஊர் மக்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யற பண்ணையாருக்கு அந்த பாம்பு உருவத்தில் ஒரு ஆபத்து வந்தது. பாம்பு கடிச்சிருச்சு. அந்த குத்த இடிச்சு தள்ளணும், அந்த பாம்பை கொல்லணும். ஐயா, ஊருக்கெல்லாம் சோறு போடுற இந்த புண்ணியவானா கடிச்ச பாம்பை சும்மா நோக்கலையா, கொல்லணும்யா. இது இருந்த இடமே தெரியக்கூடாது, இடிச்சு தள்ளுங்கடா. நிறுத்துங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு புத்தை இடிக்காதீங்க. எனக்காக ஒரு நிமிஷம் பொறுத்துக்கோங்க. டேய், என் செல்லோல, என் ராசால, என் கண்ணுல, வா வெளியில வா. டேய் நாகராஜா, நீ அந்த பெரியவரை கிடைச்சது ரொம்ப தப்பு. நல்லது செய்யறவரே இந்த ஊருக்கு வேணும். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. போ, போய் அவரை காப்பாத்து. இது என் மேல சத்தியம்.
பண்ணையாரோட போன உயிர் வந்ததுல ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். பார்த்து உள்ள போ. மெதுவா. செல்லம்மா, அடியம்மா, ராசத்தி, ஐ, ராசத்தி. குறுக்கலையா இந்த பூவை அம்மனுக்கு போட்டுருங்க. சரிம்மா, பால விஷயத்தை ஆரம்பிச்சிடலாமே. ஐயா, உங்க பொண்ணை சாமியாக்கி கோயில்ல பாலாபிஷேகம் பண்றாங்கய்யா. என்னது பாலாபிஷேகம்? ஆமாங்கய்யா, நீங்க அங்க வந்து பாருங்க. நிறுத்தியா நிறுத்தியா, என் குழந்தைய சாமியாராக்கி சன்னியாசம் வாங்க வச்சிடலாம் பாத்தீங்களா? இவ என் வம்சம் தடைக்க வாழ வந்த பொண்ணியா? எங்களுக்கு இருக்கிற ஒரே செல்ல குழந்தை இவ. இவளுக்கு கற்பூரத்தை காட்டி கடவுளாக்கிறாதீங்க. நில்லுங்கய்யா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நீங்க இவளை அழைச்சிட்டு போகாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவ சாதாரண பொண்ணு இல்ல, மகாசக்தி படைச்சவ. ஐயா, இந்த குழந்தை பிறந்ததே இந்த ஊர் சேவமா இருக்கணுங்கிறதுக்கு தான் ஐயா. அவ எதுக்காக பிறந்தாங்கிறது பெத்தவங்களான எங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஐயா, சொல்லுங்க, கேளுங்க. ஐயா, ஐயா, குழந்தை பாக்கியமே இல்லாம கோவிலா போய் கடைசியா எங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்ட குழந்தை அவன். முக்கியமா குழந்தையோட முதுகுல பாம்பு மாதிரியே ஒரு மச்சம். பாம்பு மச்சமா? இப்ப புரிஞ்சிருச்சு. எப்படியும் தேடி எடுத்துடலாம். ஊர் ஜனங்க உங்க பொண்ணை தெய்வமா மதிக்கிறதுல தப்பே இல்லை. உண்மையிலேயே இவ ஒரு அதிசய குழந்தைதான். நாகாம்சம், நாகமச்சம், நாக சதுர்த்தியில பிறந்தவ. கருட கண்டம், பட்சி தோஷம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு நிறைய ஆபத்து வரும். உடனே உங்க குழந்தைய கடல் கடந்து எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு அனுப்பிடுங்க. ஐயா, போகாதீங்க. தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. இந்த ஊரோட சுபிட்சமே போயிடும். பண்ணையார் உடம்பு முடியாம படுத்திருக்காரு. இந்த ஊர் நல்லா இருக்கும்னா நீங்க எல்லாம் இந்த ஊரை விட்டு போக கூடாதியா? இத பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இல்ல. என் பொண்ணு உசுறு தான் எனக்கு முக்கியம். தயவு செஞ்சு வழி விடுங்க. வண்டியில இருமா. ஐயா, யாரும் தடுக்காதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஐயா, வண்டியில சுபிட்சத்துக்காக தான் சொல்றேன். தயவு செய்து போகாதீங்க. தயவு செஞ்சு தடுக்காதீங்க. சொல்லுங்க. தடுக்காதீங்க. சொல்லுங்க. வண்டியில இருமா. டிரைவர் போகாதீங்க. ஒரு நிமிஷம். இந்த ஊர் மக்கள் தான் கேக்குறாங்க. இங்க பாருங்க. அந்த பொண்ணு ஊரை விட்டு போனதுல பண்ணையார் பாவம் மனசு ஒடிஞ்சு போயிட்டாரு. தான் உயிரை காப்பாற்றின அந்த குழந்தையோட ஞாபகார்த்தமா தன் சொத்து பூராவையும் அந்த ஊர் மக்களுக்கே தானமா எழுதி வச்சுட்டாரு. அப்பேற்பட்ட குழந்தைய இந்த ஊர் மக்கள்லாம் தெய்வமா நம்புறதுல என்ன தப்பு? ஆனா ஆனா இங்க இருந்தா மானசாவோட உயிருக்கு ஆபத்து வரலான்னு நினைச்சு அவ அப்பா வெளிநாட்டுக்கு அனுப்பி அவளை படிக்க வச்சார். விதி மறுபடியும் அவளை இங்கே வரவழைச்சுடுத்து. மானசாவோட ஜாதகப்படி இந்த வயசுல அவளுக்கு ஒரு கண்டம் இருக்கு. அது அவ உயிருக்கே கூட ஆபத்தா முடியும். அவ உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒரு போலீஸ் ஆஃபீஸரை மட்டும் இல்லாம வருங்கால கணவனாவையும் எனக்கு. நான் வரேன் சார்.